அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா முருகனின் அருள் நிறைந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கும்பராசி நண்பர்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்குங்க. நீங்கள் கும்பராசி நண்பராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கும்பராசியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க சுதந்திரமாக சிந்திப்பாங்களாம். புதிய யோசனையும் புதுமையை விரும்பக்கூடிய நபர்னே சொல்லலாம். மனித நேயத்தையும் சமூக அக்கறை அதிகம் இவங்க கிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் கிடந்தால் கூட அது எப்படியாவது எடுத்து வச்சுட்டு போவாங்க, இல்லைன்னா அதற்கு தகவல் கொடுக்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். நண்பர்களே மதிப்பாங்க, பரந்த நட்பு வட்டம் இருக்கும். நேர்மையாக பேசக்கூடிய குணம் இவங்களுக்கு மட்டும் சொல்லலாம். அறிவு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் எப்போது அதிகமாக இருக்கும். தனித்துவமாக செயல்பட விரும்புவாங்க. எந்த விஷயத்தையும் வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய திறனுடையவங்க தான் கும்பராசி நண்பர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பலவீனன்னு சொல்லக்கூடிய விஷயமாக சில தாங்கள் சரின்னு நினைச்சா கருத்தை மாற்றிக்கொள்ள சிரமப்படக்கூடிய நபர். உங்கள் பிடிவாதம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் உங்களுடைய பலவீனமாக மாறிடுது. மனதில் என்ன இருக்குதுன்னு வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க. சில நேரத்தில் குடும்பத்தினர் நண்பர்களிடமிருந்து விலகி நிற்பதும் பார்த்தீங்கன்னா தனிமையை விரும்புவதும் உங்களுடைய பலவீனமாக மாறிடுது. எதிர்பாராத முடிவு, திடீர்னு திட்டங்களை மாற்றக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருக்குது. ஒரு விஷயத்த பல கோணங்களை யோசித்து முடிவெடுக்க தாமதப்படக்கூடிய நபர்னே சொல்லலாம். கட்டுப்பாட்டை விரும்ப மாட்டீங்க. யாராவது உங்களை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிலருக்கு கும்பராசிக்காரங்க அன்பை வெளிப்படுத்தவங்க போல தோன்றலாம். ஆனால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா அன்பு உள்ளவங்கிட்ட அதிகம் இருக்குது. மேலும் கும்பராசியில் பிறந்த நபர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனினரால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டிருக்கு. தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் கும்பராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரை இந்த நேரம் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. மனிதத்தில் உங்கள் யோசனைகளுக்கு பாராட்டு கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வருமானத்தில் சிறிய முன்னேற்றம் உண்டு. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினா சேமிப்பு அதிகரிக்கும். கடன் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. குடும்பத்தினரோடு நேரம் செலவிட நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அமைதியாக பேசினா தீர்வு உண்டு. உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். மனதில் உள்ளதை தெளிவாக பகிர்ந்து கொள்வது பார்த்தீங்கன்னா உறவுக்கு நல்ல பலனை தரும். தூக்கம், உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதிக மன அழுத்தத்தை தவிர்க்க ஓய்வு அவசியம். அதே போல் நண்பர்கள் இல்லைன்னா சக ஊழியரிடம் பணம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப நீங்கள் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவசரமாக வாக்குறுதி அளிப்பதை தவிர்த்துடுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இடைவெளியில் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேச்சாகும். இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசினருக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கும்பராசினருக்கு இந்த நேரம் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுடைய 5ஆம் அதிபதியாகிய புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் இடத்துக்கு போவதாலேயோ வீட்டில் குழந்தைங்க, பெரியவங்க, குடும்ப உறுப்பினர்கள் பற்றி இருந்து வந்த கவலைகள் இனி நீங்கும். சோம்பேறியாக இருந்த இளைய பருவத்தினருக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருப்பவங்களோ இந்த நேரம் அந்த நிலைமையெல்லாம் மாறும். எந்த விஷயத்தை செய்ய வேண்டும்னு யோசித்து செயல்படுவீங்க. குழப்ப நிலைகள் பரிபூர்ணமாக நீங்கும். அதே போல் சட்ட போராட்டங்களில் ஜெயிக்கக்கூடிய யோகம் உண்டு. 7ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதால் நண்பர்கள், கூட்டாளிகள் மூலம் இந்த நேரம் நன்மைகள் காத்திருக்கு. கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும். பிரிந்து விடலான்னு நினைச்சவங்க கூட மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு. பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைங்க. 7ஆம் அதிபதி உச்சமாக இருப்பதால் இதுவரை கை கொடுக்காத கணவன் மனைவி, காதலன் காதலி உறவுகள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கடன் அதிகமாகிவிட்டதேனே வருத்தப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த கவலை நீங்கும். கும்பராசி பெண்களை பற்றிய சந்தேகங்கள் கணவருக்கு விலகும். எல்லா விஷயங்களும் இனி நன்றாக இருக்கும். சுக்கிர பகவான் இந்த நேரம் அதிகமாக உங்கள் ராசியில் இருப்பதால்
புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாங்கக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. வீட்டு கடன் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. 4ஆம் இடம் சொகுசு பயணங்களை குறிக்கக்கூடியதாக இருப்பதால் நிறைய உல்லாச பயணங்களுக்கு சென்று மகிழ போகிறீங்க. மேலும் கும்பராசினர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. குறிப்பாக இந்த பௌர்ணமி என்று உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு நல்ல நீல தீபம் ஏற்றி அங்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் இல்லை கள்ள சர்க்கரை இனிப்பு வாங்கி கொடுப்பதோ இல்லை சாக்லேட் போன்ற பொருட்களை கொடுத்தாலும் நிச்சயம் ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்துங்க. மேலும் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் அறிவு திறமை இனி அதிகரிக்கும். சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீர்வாகும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றியை காண்பீங்க. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடும். எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவங்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம், நிதானமாக இருங்க. வழக்குகளால் சாதகமான போக்கு உண்டாகும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளும் இனி நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தரால்னா கூட வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடைய பணியில் மட்டும் கவனமாக இருங்க. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் இனி நிறைவேறும். கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு முக்கியம். வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா முதலீட்டுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாது. அரசியலில் இருந்தீங்கன்னா உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு பலனை தரும்னு சொல்லியிருக்கோம். நம்பியவர்களை கைவிடாத கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் எந்த காரியத்தையும் துணிந்து செய்வீங்க இல்லையா. சகோதரத்தின் உடல்நிலையை ரொம்ப கவனமாக இருங்க. தாயார் தாய் வழி உறவில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வீடு வாகன யோகம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த கடனும் இனி வசூலாகும். உத்தியோகத்தில் வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். உங்கள் பேச்சு இனி எடுபட போகுது. முக்கியத்தர்களுடைய பழக்கம் உண்டாகும். பணியிடை மாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு வேலையில் மாற்றம் உண்டு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் முதலீடுகள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா மனைவியின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தூங்க போகும் முன்னாடி தேவையற்ற வீண் குழப்பங்களை களையுங்க. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் படிப்பில் சாதனைகள் புரிய வேண்டிய காலம் இது, பயன்படுத்திக்கோங்க. உடல் நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் ரொம்ப நன்மை காத்திருக்கு. மேலும் தொடர் பணிகளால் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இல்லைன்னா ஓய்வில்லாத நிலை கூட ஏற்படலாம். வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அரசியலில் உற்சாகமாக காலமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக இந்த நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வதும் புத்திசாலித்தனம் தான். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மாணவர்கள் நண்பர்களிடத்துல ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் அவிட்ட 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தார் நலனில் அக்கறை காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மனதுக்கு சந்தோஷத்தை தருங்க. மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கனவு நிறைவேறும். வீண் வாக்குவாதங்கள் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்திடுவீங்க. தேவையான பண உதவியும் கிடைக்குங்க. அடுத்தபடியாக சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டு. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் கலகலப்பு உண்டாக விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். அதே போல் மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பார்த்திங்கன்னா ஆசை நிறைவேறுங்க. உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேச்சு இனி எடுபடும். பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்லுங்கள். பூர்வீக சொத்துக்களை இருந்து வந்த பிரச்சனை இனி தீரும். பெண்களுக்கு உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். மூன்றாவதாக புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் இருப்பவங்களுக்கு பணவரத்து திருப்தியை தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டுமேனு கவலை குறையும். வியாபாரத்தில் புது யுக்தியை கையாளுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினரோடு பழகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க.
உறவினர்கள் நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளை சாதகமான பலனை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். மனதில் தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக இருந்தால் நல்லதுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய முக்கிய ஒரு பரிகாரம் என்னன்னா, விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். தடை தாமதம் நீங்கிடுங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த வைகாசி மாதமாக இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி 6 முறை வலம் வந்து முருகப்பெருமானிடம் மனதார வேண்டுதல் வைங்க, நிச்சயம் நிறைவேறும். இன்னொரு விஷயம் என்னன்னா, புதன்கிழமை சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபட்டு வந்தீங்கன்னா ஏற்படக்கூடிய காரிய தடைகள் நீங்கி மனதுக்கு நிம்மதியும், செய்யக்கூடிய தொழிலும் செய்றீங்க, வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும், தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் மிகப்பெரிய மாற்றம்தான். எந்த விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் உழைப்பதின் மூலம் முன்னுக்கு வர வேண்டும்னு விரும்புவீங்க. இந்த நேரம் கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் காரியம் வெற்றியாக மாறும். வீண் வழக்குகள் வரலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாக வாய்ப்பிருக்கு. அதனால் தண்ணீர் அதிக அளவில் பிறகுங்க. சுக்கிரன் சஞ்சாரத்தால் அலைச்சல் சந்திக்க நேரிடும். பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். எதிர்பாலினத்திடம் பழகும்போது கவனமாக இருங்க. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்கள் நடக்கலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார மேன்மைக்கு உதவும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவங்க கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி மறையும். கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தருவதாக இருக்கும். யாரிடமும் வாக்குவாதம் தவிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மனக்கவலை ஏற்படலாம். முயற்சிகளை தடையும் ஏற்படுத்தலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருங்க. கலைத்துறையினருக்கு உடனிருப்பவங்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணமும் வந்து சேருங்க. அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. அதே போல் மாணவர்களுக்கு இந்த நேரம் கவனத்தோடு சந்தேகங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்கள் ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேண்டும்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலமரத்து அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வணங்கி வந்தால் காரிய அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக ஞாயிறு புதன் வெள்ளி அமைய போகுது. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் கும்பராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பெயர் ஓம் முருகா போற்றிடும் மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.